ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பூரணம் ரெடி பண்ண போகிறோன்னா எள்ளு, வேர்க்கடலை, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து பூரணம் ரெடி பண்ணி இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக மேல் மாவுக்கு நான் 3 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நல்லா 1 ஹவர் ஊறட்டும். ஊறினா தான் காய வச்சுட்டு மாவு பண்ணக்குள்ளே நல்லா மாவு உதிரி ஆகும். நல்லா 1 ஹவர் ஊற வச்ச பிறகு தண்ணி வடிச்சிட்டு நல்லா ஒரு ஒயிட் துணியில் இந்த அரிசி நல்லா பருத்தி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே கையில் அள்ளி பார்க்குறேன். அள்ளி பார்க்கக்குள்ளே உங்களுக்கு லைட்டாக அரிசி ஓட்டணும். அதாவது ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆன உடனே நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பவுட்ரு பண்ணி ஜலிச்சிக்க வேண்டியது தான். அந்த அரிசி காய விடாமல் மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அரைச்சிட்டு ஜலிச்சிக்கிட்டேன். ஒரு பேசன்லாம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நான் தேவையான அளவு எள், அதாவது ஒரு 1/2 கப்பு எள் எடுத்துக்கிட்டேன். அதை வறுத்து இப்போ பிளேட்டில் மாற்றிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி எப்படி வறுபடுதுன்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி எள்ளை எடுத்து இப்படி நிமிட்டி பார்த்தீங்கன்னா அதில் மேல் தோல் அப்படியே வரும். உள்ளே இருக்க ஒயிட்டு எள்ளு தெரியும். இது தோல் நீக்க தேவையில்லை, இது வறுபட்டதுக்கு ஒரு அடையாளமாக நான் காமிக்கிறேன். அதேமாரி அடுத்தது வேர்க்கடலையே ஒரு கப்பு எடுத்து கடாயில் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வறுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் கேப் விட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எள்ளு மட்டும் வறுத்துட்டு வேர்க்கடலையே நல்லா தோல் நீக்கி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கிங்க. பாருங்கள், இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை செக் பண்ணிக்கலாம். வேர்களையே கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் வேண்டி பார்க்குறேன். நல்லா தோல் வருது. அப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டு அந்த வேர்க்கடலையை நல்லா முரத்தில் சேர்த்துட்டு பாருங்கள், இந்தமாரி ப்ரெஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கிறேன். தேய்ச்சி எடுக்கக்குள்ளே எல்லா தோலும் நல்லா சுத்தமாக மோஸ்ட்லி 75% 80% தோல் போயிடும். நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி புடச்சிட்டு பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும். அரைக்க வேண்டாம், பல்ஸ் விட்டால் போதும். ஏன்னா கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும். பாருங்கள், 2 பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டேன். அதே மாதிரி எள்ளையும் சேர்த்துட்டு 2 பல்ஸு. இதெல்லாம் நீங்கள் அப்பாடு அரைச்சிங்கன்னா எண்ணெய் மாதிரி வந்துடும். எள்ளு வேர்க்கடலாம் 2 பல்ஸ் விட்டால் போதும். இதுவும் அந்த பிளேட்டில் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம வெல்லம் தட்டி வச்சதில் பிளேட்டில் தட்டி வச்சுருந்தேன். அது 1 டம்ளர் அளந்துட்டு கோபுரமாக 1 டம்ளர் வெல்லத்தை சேர்த்துட்டு நான் இதை மிக்சியில் இந்த வெல்லத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா அரைச்சி நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியே இல்லாமல் இருக்கும். கொழுக்கட்டை பூரணம் உள்ளே உருண்டையாக இல்லாமல் இருக்கும். வெல்லம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி இதையும் பிளேட்டில் கொட்டிட்டு இப்போ என்னென்னா பிளேட்டில் கொட்டினதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேசனில் சலிச்சு வச்ச மாவுக்கு தண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சா தான் நம்ம இந்த மாவை பிசைய முடியும். இதுக்கு தேவையான ஒரு 4-5 டம்ளர் தண்ணி இதை
வச்சுட்டு ஸ்டவ்வில் அதுக்கு இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதித்ததை எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இப்படி கையில் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தா ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பிசையணும். ஏன்னா அதிகமாகிடுச்சின்னா கொல கொலன்னு ஆகிடும், கம்மியாகிடுச்சின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. நான் முதல்ல ஒரு 10 கொழுக்கட்டை அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுட்டேன். 10 கொழுக்கட்டை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம கடலைப்பருப்பு கொழுக்கட்டை காமிச்ச மாதிரியே தான் பால் கவரில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு உருண்டையாக வச்சு தட்டிட்டு பூரணம் வச்சுட்டு ஃபோல்டு பண்ண போகிறேன். அந்த மாவை பரத்திட்டு இப்போ வந்து பூரணத்தை ஒரு ஸ்பூன் அள்ளி அது நடுவில் வைக்கிறேன். இப்போ பால் கவரை எடுத்துட்டு 2 பக்கமும் மடிச்சுட்டு, ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு மடிச்சுட்டு காமிக்கிறேன். மடிச்சுட்டு அதேமாரி ஓரங்களை மடித்து விட்டுட்டு வைக்கிறேன். இந்த 10 கொழுக்கட்டையும் பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம இட்லி பானையை வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அது ஒரு சைடு நான் தண்ணி வச்சுட்டு இட்லி பானையில் மேலே துணியெலாம் நல்லா அலசிட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது சூடாகிறதுக்குள்ளே நான் 10 கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணின கொழுக்கட்டையை நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை பிடிச்சிட்டு மீதி பூரணம் இருக்குது, மீதி மேல் மாவும் இருக்குது. இதை வந்து நாளைக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு நிறுத்திட்டேன். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து நான் வைக்கிறேன். அடியில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், அடிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அரிசி ஜலிச்ச மாவை, மேல் மாவை நீங்கள் ஒரு வாட்டி ஆவி கட்டிட்டு கூட சுடுதண்ணியில் பிசைஞ்சிட்டு வைக்கலாம். அது இன்னும் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நான் வந்து இப்போ அர்ஜெண்ட்டாக சாமியும் கும்பிடணும், வீடியோவும் எடுக்கணுன்றதுனால அந்த மாவை டைரெக்டாக சுடுதண்ணி வச்சு இது பண்ணி பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெந்தது உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டையை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பிளேட்டில் எடுத்துட்டேன். அப்படியே இட்லி தட்டு எடுத்து கொட்டிக்கிட்டேன். இதை நான் வந்து பிளேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை எப்படி இருக்குது, உள்ளே எப்படி வெந்திருக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொழுக்கட்டையை 2ஆக புட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக அந்த பூரணம் வெந்துட்டு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். பார்த்துட்டு நீங்களும் சமைச்சி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 3 வகையான கொழுக்கட்டை செய்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீடியோவும் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்சி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக உடம்ப பார்த்துக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.